பண்ணது சைடில் மேலே வரும். இதை ஆயிடுச்சுன்னா பிக் விழும். க்ளோஸ்ல உட்காந்து சைலண்டா இருக்கணும். ஓகேவா? டோன்ட் மேக் நாய்ஸ். ஓகே, யூ ஹேவ் டு லிசன் ஹியர். இங்க என்ன பேசுறாங்களோ அதை நீங்க கவனிக்கணும். ஓகேவா? இப்போ அந்த பார்க்க எழுந்துரு. ஸ்டார்ட் அப். நான் என்ன சொல்லு? உங்களுடைய பேரு சொல்லணும்னா நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்கன்னு சொல்லணும். ஓகேவா? ஓகேவா? பார்கவி வாங்க. மை நேம் இஸ் பார்கவி சொல்லுங்க. ஓகேவா? My name is Bhagavi. I am studying in LKG. I am studying in LKG. Go sit down. Come here, Miss வாங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. My name is I am studying in LKG. பரீட்சிதா நீங்க வாங்க. அவங்களை நீங்க இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. உங்க பேரு, உங்க கிளாஸ். ஓகே? My name is Rakshita. I am studying Sunday standard. My school name is Hope Foundation Nursery. பேசக்கூடாது. My name is Vishula. I am studying in Sunday. Hope Foundation Nursery. My name is Kavesti. I am studying 4th standard in Hope Foundation Nursery Primary School. Akshaya. My name is Akshaya. I am studying 4th standard in Hope Foundation Nursery and Primary School. My name is Pravi. I am studying 5th standard. My school name is Government High School. My name is Dinesh. I am studying 5th standard. My school name is I am studying 2nd standard. My name is Dinesh. I am studying 2nd standard. Hope Foundation Nursery Primary School. எல்லாருக்கும் வெளியில மிஸ் பிடிக்குமா?
கைட் பண்ணி நம்ம எல்லாரையும் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பாராட்டி நம்ம ட்ரஸ்ட் சார்பா ஒரு சின்ன கிஃப்ட் அவங்களுக்கு. ஓகேவா? எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க எல்லாருக்கும் கிஃப்ட் இருக்கு. நீ சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப இந்த ட்ரஸ்டோட பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். ப்ளூ ஷேடோஸ். இந்த ட்ரஸ்ட் மூலமா நீங்க டியூஷன் படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? இந்த நீல நிழல்கள் அப்படின்ற அறக்கட்டளை வந்து ஆரம்பிச்சு 1 வருட காலம் ஆயிடுச்சு. ஓகேவா? எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியவே இல்லை. இப்ப இந்த நீல நிழல்கள் அறக்கட்டளையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிப்புல பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்கறது. ஓகேவா? இப்ப 10th அந்த மாதிரி எல்லாம் படிக்க முடியாம ஃபெயில் ஆனவங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து சார் வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து 10th எக்ஸாம் எப்படி எழுதலாம் அப்படின்ற நோக்கமும் இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களால இயலாத குழந்தைகளுக்கு படிப்பை வந்து முன்னோக்கி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த அறக்கட்டளை வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கு எதுக்கு 1 வருஷம் எப்படி நடந்தது அப்படின்னா உங்களுடைய ஒத்துழைப்பு தான். ஓகேவா? இப்ப நீங்க டியூஷனுக்கு வரலன்னா இது நடந்திருக்குமா? நடந்திருக்காது இல்லையா? சோ உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய பங்கு இதுல ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த டியூஷன் இப்ப ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் சாரும் நம்ம சந்திரன் சாரும் தான். ஓகேவா? இது இந்த 2 பேருடைய முயற்சியினால இந்த 1 வருஷமா இது நடந்திருக்கு. ஓகேவா? அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்காக எல்லாமே ஃபேனு லைட்டிங் மாதிரி ஒரு டீச்சரை வந்து அவங்களுக்கு இது பண்ணிட்டு அப்பப்ப கிஃப்ட் நோட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து நீங்க நல்லபடியா படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க ஆரம்பிச்சு அவங்க இதெல்லாம் வந்து உங்களுக்காக செய்யறாங்க. நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கைமாறி என்ன அப்படின்னா, நீங்க நல்லா படிக்கணும். அது ஒன்னே போதும். ஓகேவா? நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி நல்ல பசங்க, ஒழுக்கமான பசங்க அப்படின்ற பேரை நீங்க வந்து வாங்கி கொடுக்கணும். நான் இந்த டியூஷன்ல 1 வருஷமா நான் வேலை செஞ்சேன் அப்படின்ற ஒரு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. இவங்களோட நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. இன்னைக்கு எந்த விதமான ஒரு மன கஷ்டமோ மனக்குழப்பமோ எதுவுமே இல்லை. அம்மா அப்பா அப்படின்ற ஒரு குடும்பமா நான் இருந்து இங்க டியூஷனுக்கு வந்து உங்களோட இருந்து நான் நல்லபடியா நான் இந்த டியூஷனை நான் நடத்திட்டு வரணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்களும் ரெகுலரா நீங்க வரணும். எனக்கு நானும் பயனடைஞ்சிருக்கேன் இந்த டியூஷன் மூலயமா. ஓகேவா? எனக்கு சேலரி கொடுத்து எனக்கு இது கஷ்டத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை நான் உங்க 2 பேரும் நான் ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த நீல நிழல்கள் அறக்கட்டளை மேலும் மேலும் பெருசா வளரணும். சின்ன பசங்கள பெரிய பசங்களும் வந்து படிக்கணும், அவங்களுக்கு தேவையான உதவிகளும் அவங்க செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால நீங்க எல்லாமே உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கணும். தினமும் நீங்க டியூஷனுக்கு வரணும், தினமும் வந்து படிக்கணும். ஓகேவா? இந்த பசங்களா நீல நிழல்கள் டியூஷன்ல படிச்சாங்க, இவங்க நல்லா பெரிய ஆளாயிட்டாங்க, நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, நல்ல வேலைக்கு போறாங்க அப்படிங்கலாம் சொல்லணும். ஓகேவா? அதுதான் எங்களுடைய கனவு. ஓகேவா? ஓகேவா? எல்லாம் படிப்பீங்க, நல்லா படிப்பீங்க. ஓகேவா? உங்க எல்லாருக்கும் வந்து நல்லா படிக்கணும். அதுக்காக இதெல்லாம் அவங்க சார் பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன கைமாறு பண்ண போறீங்க? நல்லா படிக்கிறது ஒண்ணுதான் நீங்க வந்து அவங்களுக்கு செய்யற நன்றி கடனா இருக்கும். சரியா? நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிராமத்து சைடு உள்ள ஸ்கூலுக்குலாம் போயிருக்கிறோம். கிராமத்து சைடுல உள்ள ஸ்கூல்களுக்கு அவங்களும் உங்களை மாதிரி டியூஷன் இந்த மாதிரி சென்டர்லாம் நாங்க நிறைய போயிருக்கிறோம். அவங்க வந்து கரண்ட் இல்லாம ரொம்ப ரோடு வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறது, வீடு வசதி கூட இல்லாம குடிசையில ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கள்ல இருந்து பிள்ளைங்க வந்து படிக்க இது இல்லாதவங்களுக்கு போய் சோலார் லைட் எல்லாம் போட்டு கொடுத்து நாங்க நிறைய பார்த்துட்டு நோட் புக் எல்லாம் வாங்கி கொடுத்து பிரிண்டரு அது இதுன்னு செஞ்சுட்டு எல்லாமே வந்தோம். அந்த பசங்க இப்போ வந்து நல்லா ஒரு படிச்சு இது பண்றாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்குள்ள ஏதாவது நீடு இருந்தா நீங்க சொல்லலாம். அதுக்கான முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ஹெல்ப்பை நாங்க கொடுப்போம். ஆனா இந்த காலத்துல கல்வி இல்லாம எதுவுமே கிடையாது. கல்விதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு. அதனால அது இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் சேர்ந்து எடுத்து செய்யும் போது உங்களுக்கு உண்மையிலேயே அது ஒரு வரப்பிரசாதம். அதனால நீங்க எல்லாம் அதோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. படிக்கணும்னா இங்க எல்லாரும் வந்து இங்க ஃப்ரீயா சொல்லி தராங்க.
அதனால நம்ம எதுவும் சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போயிடலாம்னு நினச்சிட்டு இங்கே வரக்கூடாது மனசுல. சரியா? உன்னோட எதிர்காலத்துக்காக தான் அவங்க எல்லாருமே எஃபெக்ட் போடுறாங்க. இல்லைன்னா அவங்க வேலையை பார்க்கலாமே. ஏன் வந்து இவ்வளோ வந்து இதெல்லாம் எடுத்து இத்தனை பிள்ளைங்களெல்லாம் வாங்க வந்து படிங்கன்னு சொல்றாங்க? நீங்க நாளைக்கு நல்லா இருப்பீங்க, நாளைக்கு நீங்க ஒரு 4 பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி தருவீங்கன்றதுக்காக தான் இவங்க எல்லாம் இவ்வளவு உழைக்கிறாங்க. சரியா? அதை என்ன பண்ணணும், நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இப்ப வீட்டுல அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க, அப்பா படிச்சிருக்க மாட்டாங்க, இன்னும் அந்த ஃபேமிலில இருந்தா நாங்க வந்திருக்கோம். ஆனா நாங்க படிக்கணும்ன்ற ஆர்வம் எங்களுக்குள்ளேயே இருந்தது. அப்ப இந்த மாதிரி டியூஷன் இல்லை, எதுவும் இல்லை, நாங்களா படிச்சிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்றாங்க, ஒரு 4 பேர் அதை எடுத்து இதெல்லாம் படிங்க. அதை என்ன பண்ணணும், நீங்கெல்லாம் விளையாடுறது ஒன்றும் தப்பு இல்லை. படிக்கிற நேரத்துக்கு என்ன பண்ணணும், படிக்கணும். படிக்கிற நேரத்துக்கு படிச்சா மட்டும்தான் அந்த படிப்பு ஏறும். சும்மா ஏனோ தானோ வந்து நம்ம படிச்சுட்டு போறதெல்லாம் படிப்பு ஏறாது. 4 பேர் மாதிரி நீயும் எங்கேயாவது தான் போய் வேலை செய்யணும். சொல்லி தராங்கன்னா அதை வந்து உங்களுக்குள்ள இது பண்ணி படிக்கணும். படிச்சினாதான் உன்னை நம்பி இன்னும் 4 பேர் வந்து இப்ப இவங்க அந்த அண்ணா செய்யறாங்க இல்லையா, எப்படி செய்யறாங்க, அவங்க படிக்க வச்சுதானே உனக்கு செய்யறாங்க. இல்லைன்னா செய்ய மாட்டாங்க, அவங்களால செய்ய முடியாது. படிக்கிறேன்றதானே அந்த ஆர்வம் தான். என் லைன்ல இருக்கிற, என் தெருவில் இருக்கிற ஒரு 4 பிள்ளைங்களை நான் அந்த மாதிரி கொண்டு வரணும், இன்னும் நிறைய கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், படிக்கணும். ஏதோ உட்காந்துட்டு அந்த சொல்லித்தராங்க, நான் படிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் பேக் தூக்கி போட்டுட்டு அப்படி ஓடிடுவோம் அப்படிலாம் இல்லை. வீட்டுல போயும் படிக்கணும். சரியா? படிப்பு தான் முக்கியம் இந்த காலத்துல. நல்லா படிங்கன்னா சரிங்களா? இந்த நிகழ்வுகள் ட்ரஸ்ட் எதுக்காக ஆரம்பிச்சதுன்னு சொன்னாக்கா, நான் தினமும் ஸ்கூல் போயிட்டு வரும்போது பார்த்தோன்னா நிறைய பசங்க தெருவில் சுற்றிட்டு இருக்கோம். அப்படி அங்கேயும் இங்கேயும் விளையாடின்னு இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா எங்கம்மா போயிருக்காங்க, வீட்டு வேலைக்கு போயிருக்கிறாங்க, நைட்டு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஸ்கூலில் இருந்துட்டு வரோம், இது மாதிரி குழந்தைங்க இது மாதிரி இருக்குது, ஒரு சொல்லிக் கொடுக்குறது கூட ஒரு இது இல்லை, அதுக்கு அரவணைக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. என்னோட பையன் வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தான், காஞ்சிபுரத்தில். அப்போ அவன் அடிக்கடி சொல்லுவான், அப்பப்பா நம்ம படிச்சிருந்த ஹாஸ்டல் தான், அதனால 4 பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு கல்வி அறிவு கொடுக்கணும் தான். காசு பணம் கொடுத்தா கூட அவங்க மறந்துடுவாங்க, ஆனால் கல்வி மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா இன்னைக்கு ஒரு கார்த்திக்கு சொல்கிறாங்கன்னா நாளைக்கு ஒரு சந்திரன் பண்ணோம், நாளைக்கு ஒரு சேகர் பண்ணோம். அது மாதிரி அந்த எண்ணங்களை வந்து ஒரு நீர்வட்டமாக ஓட வைக்கணும். அந்த மாதிரி நம்ம செய்கிற மாதிரி என்ன அவங்க பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் வரணும். அதுக்கு படிப்பு தான் குழந்தைங்களுக்கு முக்கியம். இன்னைக்கு நம்ம செய்கிற நாளைக்கு 4 பேர் எடுத்து செய்வாங்க. அப்போ அதனால அந்த குழந்தைங்க 1 2 ஆகும், 2 50 ஆகும், 100 ஆகும். இந்த மாதிரி படிக்கிற சிந்தனை எப்பவுமே கொடுக்கும். ஒரு கற்கை நன்று பிச்சை எடுத்து கற்கை நன்றுவாங்க. அதனால பிச்சை எடுத்தாவது நம்ம படிக்கணும். அப்போ படித்தோம்னாக்கா நம்ம எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் சாதாரணமாக 10வது வரைக்கும் படிச்சுக்கிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு வந்து 39 வயசுல எனக்கு வேலை வருது கவர்மெண்ட் வேலையிலேருந்து. அப்போ வந்து நான் யோசிக்கிறேன், நம்மளுக்கு இந்நேரத்துக்கு வேலை வந்துருக்குது, எவ்வளோ வயசு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் கலெக்டரேட்டில் 7 வருஷம் அங்கேயே தங்கி வேலை செஞ்சிருந்தேன். அப்போ வேலை செய்யணும் எல்லாமே இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க, எனக்கு இங்கிலீஷே தெரியாது நிறையா. அப்போ நான் யோசிப்பேன், நம்ம நல்லா படிக்காமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானும் சிந்தனை பண்ணேன், நம்ம சரியாக படிக்கல, நான் அந்த குழந்தைங்களாவது நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணுவேன். அது வந்து என் பையன் என்னென்னு கேட்கும்போது 2 பேரும் சேர்ந்து கலெக்டரேட்டில் மனு கொடுத்து, இந்த மாதிரி என்னோட தெரு பிள்ளைங்க வந்து சுற்றிட்டு இருக்காங்க, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் இதை ஸ்டெப் எடுத்து செய்கிறோம். இருந்தாலும் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் இருந்த நிலையை மறக்கக்கூடாதுன்னு நான் வியாபாரமும் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கும் போயின்னு உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை அந்த 10 பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேணுமோ, ஜாமீன் இல்லையா, பென்சில் இல்லையான்னு கேட்டு ஒவ்வொன்றும் வாங்கி வந்து கொடுக்குறேன். அதில் எனக்கு ஒரு மன நிறைவு இருக்குது. நான் நீங்கள் 30,000 வாங்கினாலும் சரி, 50,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, நீங்கள் படிக்கிறதுலேயே நீங்கள் உங்கள் வளர்ச்சி நீ நேவனியர்கள் பிரச்சனை உங்கள் பெரியார் நகரில் இருந்து பாருங்க படித்தேன். எனக்கு வந்து சாயந்தரத்தில் வந்ததுன்னா படிக்கணுன்ற எண்ணத்தை அவங்க ஊக்குவிச்சுக்கினே இருந்தாங்க. அப்படின்ற மாதிரி உங்கள் சிந்தனையும் உங்கள் நேரோட்டமும் ஒரு போர்டில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறி போக முடியும். அதுக்காக நானும் தம்பியும் கார்த்திக்கும் வந்து உங்களை படிக்க வைக்கணுன்ற ஒரே இதில் இன்னைக்கு வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்குது. நீங்கள் நாளைக்கு நல்லா வளர்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து படிப்பு வந்து நம்மளை விட்டுட்டாங்களே, சொல்லித்தர ஆள் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு மனப்பான்மையோ தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாதுன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி உங்களை படிக்க வைக்கிறோம். இதில் எந்த ஒரு டொனேட்டோ எதுவும் நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களோட சேலரியிலே நான் குழந்தைங்களுக்கு கொடுத்து எல்லாரையும் படிக்க வச்சு கொண்டு வந்து வரேன். இதனால
நம்ம குழந்தைங்க நல்லா இருந்தா படிக்க சந்தோஷப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாம நாங்க வளர்ந்தது இல்லாம தம்பி என்னை பார்த்துட்டு கேட்டா போல நானும் ஒரு பெஸ்டா இருந்தேன். இவர் வந்து புதுப்பட்டி கட்ராஸ் போட்டு நானும் நாலு பசங்க படிக்க வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சேவை தான். இப்ப நான் இந்த சந்திரன் ஆரம்பிச்ச மாதிரி இன்னைக்கு ஒரு சார் ஆரம்பிக்கிறோம். இது மாதிரி ஆரம்பிச்சு உங்களை படிக்க வைக்கிறது தான் எங்களோட தாயாத கடமையா இருக்குது. அதனால நீங்க நல்லா படிச்சு உங்களோட எதிர்காலத்தை நல்ல வளமாக்கிட்டீங்க. எங்களால் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒத்துழைச்சு உங்களுக்கு செய்யறதுன்னு நாங்கள் தயாரா இருக்கோம். எப்படியாவது உங்களுக்கு நல்லா படிக்க வச்சு நல்லது செய்யணும்னு தான் ஆசைப்படுறோம். நீங்க நல்லா படிங்க. நல்லா படிச்சீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆகலாம். இங்க உட்காந்துருக்கோம் ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஒரு பெரிய பெரிய அதிகாரிகளாகலாம், இன்ஜினியர் ஆகலாம். எவ்வளோ பேர் இருக்கிறீங்க. இப்போ சின்ன உங்களோட பிஞ்சு இதுல வந்து நல்ல விதைகள் தான் விதைக்கணும். தீமைகள் வந்து விதைப்படாது. எப்பயுமே எப்பொருள் யார் யார் வாழ்க்கை இருக்கணுமோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதனால நீங்க நல்லா படிச்சு நல்லா வாழணும். இப்ப சார் வந்து என்ன நெய்டூர் கல்வி வளர்ச்சி அறக்கட்டளை. என் பேர் வந்து டில்லி. சரிங்களா? என்னோட ஒர்க் பண்றேன். புதுப்பண்ணை ஸ்கூல் தான் நல்லா செய்கிறேன். நாங்களும் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். அந்த ட்ரஸ்ட்டை பேர் பார்த்தா நெய்தல் வளர்ச்சி அறக்கட்டளை. இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்க காரணமாக வந்து சந்திரன் சார் கார்த்திக் சார். ஏன் அப்படின்னா அது வந்து நான் வந்து இவங்ககிட்ட அந்த பேசினே இருக்கும்போது இந்த ட்ரஸ்ட்டு அது வந்து ட்ரஸ்ட் வந்து ஒரு 4 குழந்தைகளை ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 10-20 குழந்தைகளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த நெய்தல் வளர்ச்சி உருவாக்குறதுக்கு வழிகாட்டியா இருந்தாலும் அது வழிகாட்டிலாம் இருந்தாலும் எப்படி பண்ணணும், என்னென்ன முறை பண்ணணும், எப்படி செய்யணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதை பிரகாரம் இப்போ நல்லா சிறப்பாக பண்ணிட்டு வரோம். இப்போ குறைஞ்சது 40 பசங்க கிட்ட வராங்க. பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 30-40 பசங்களுக்கு எதுவுமே தெரியாத பசங்களுக்கு பேசிக்கெலாம் மாற்றி விட்டுருவாங்க. அவர் தான் செயலாளர். இப்போ ஒரு அர்ஜென்டாக வந்து ஒருத்தவங்க வந்துட்டான். அப்படி அவர் பேர் கருணாகரன். சொல்றதுக்கு வந்து சிறப்பாக இவங்க 2 தடவை பண்ணி கொடுத்தாங்க. இந்த நீல ட்ரெஸ்ஸுக்கு மேலும் மேலும் 100 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் வாழ என்னோட வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் பேர் சொல்லிக்கோங்க. அவங்க எல்லாரும் வந்து அப்படியே கிஃப்ட் வாங்கிக்கங்க. நெய்தல் வளர்ச்சி அறக்கட்டளை சார்பாக இப்ப நீ மேம் அது வாங்கி கொடுத்து நாளைக்கு கொடுப்பாங்க. குழந்தைங்க நல்லா படிக்கணும். 10 வருஷம் யோசியமாக படிச்சு போடுறீங்க. எதுவுமே நீங்க வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குறீங்களா குழந்தைங்களுக்கு, அதுதான் அவங்களுக்கு அதே எடுங்க சார். அப்படியே இருக்கீங்களா? கிளாப் பண்ணுங்க. சவுண்டா பேசுங்க, சவுண்டா பேசுங்க. சரியா? வேணாம், நல்லா பேசுறேன். பேக்ல வச்சுக்கோ. நீ பேக்ல வச்சுக்கோ. பசங்க நேரம் Yuvanesh.
காவியாஸ்ரீ இது வந்து நாங்க வந்து என்ன வேணும் பரவாயில்ல நாங்க என்னோட எஃபெக்ட நீங்க தான் போடணும். பிரகதீஸ்வரன் சார் வாங்க வாங்க சார் வாங்க இருடு வாங்க சார் வாங்க சார் இல்ல சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் மேடம் நீங்க வாங்க மேடம் வாங்க வாங்க ஒவ்வொரு நாள் கொடுத்தா வாங்க மேடம் அதெல்லாம் கொடுங்க நான் கூப்பிட்டேன் எனக்கு சொன்னதுக்காக நீங்க வந்து பெரிய இதுதான் சொன்னாதான் தெரியும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது இது வளர்ந்து வரேன் இல்ல சார் வாங்க சார் சரி சார் பாப்பா நம்மளுக்கு தெரியாதா நீங்க போட்டாங்கல்ல எல்லாம் கிளாப் பண்ணுங்க மடியுது பாரு அது. மடியுது. தெரியுறா மாதிரி அடியில வச்சு மகிழினி யாழினி யாழினி என்ன பாக்ஸ் கீழே வந்துரு போகுது நான் ஜெட்டியா வச்சுக்கலாம் யாழினி எல்லாம் கிளாப் பண்ணுங்க கிளாப் ஃபைனலா ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கிளம்பிடலாமா ஓகே ஷாண்டு போலோசி முகத்தை அதுல காட்டுங்க எடுத்துட்டு எனக்கு ஒரு போட்டோ இதுல எடுத்து முகத்தை காட்டுங்க எல்லாம் முகத்தை காட்டுங்க ராமேஸ்வரி அங்க பாரு போட்டோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நீங்க இங்க பாரு சோதா நீல நிழல்கள் நன்றி டாடா எங்களால முடிஞ்சுது என் பிள்ளை நான் பெரிய ஓகே பசங்க பலூன் எடுத்து கொடுத்துருப்பா பசங்க எல்லாம் எத்துக்கோ வாங்கிக்கிறவா டேய் டேய் அதெல்லாம் கொடு எல்லாம் போட்டு எப்படி